கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் திமுக அரசை கண்டித்து ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை சாலையில் வீசி அதன் கூட்டணி கட்சியான விசிகாவை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பட்டினத்தின் அம்பேத்கர் காலனியில் உள்ள 110 பட்டியல் சமுதாய குடும்பங்களுக்கு அப்பகுதிக்கு அருகில் உள்ள பன்னியளி பகுதியில் நில எடுப்பு செய்து பட்டா வழங்குவதாக மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதனால் குண்டும் குழியுமாக இருந்த பன்னியளி பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தங்கள் சொந்த செலவில் அம்பேத்கர் காலனி மக்கள் சரி செய்து வந்தனர். அப்போது அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் விசிகாவை சேர்ந்தவர்களுக்கு இந்த பகுதியில் பட்டா வழங்கக்கூடாது என மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிருஷ்ணகிரி வட்டாட்சியரும் அம்பேத்கர் காலனி மக்களுக்கு பட்டா வழங்க மறுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த அம்பேத்கர் காலனி மக்கள் விசிகாவின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் தலைமையில் வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் திமுக அரசை கண்டித்து அவர்களது வாக்காளர் மற்றும் ஆதார அட்டைகளை திரும்ப ஒப்படைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதை தடுக்க முயன்ற காவல்துறை மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் வாக்காளர் மற்றும் ஆதார அட்டைகளை சாலையில் வீசி சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் டிசம்பர் 5ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி கிருஷ்ணகிரிக்கு வரும்போது தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர்.